जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका नीलांजन समाभासं रविपुत्रम यमाकृतं छाया मार्तांड संबोधम तम नमामि शनीश्वरम काहध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्द प्रचोदयात्. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கழித்து மார்ச் மாதம், அதாவது 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 சனி மகா பயிற்சி. அதாவது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி திருநள்ளார் மற்றும் சனி பகவானுடைய ஆலயத்தின் பிரகாரப்படி விசுவாசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 6/3/2026 நாழிகை 4:51 காலை 8:26 மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சரிக்கிறார், பிரவேசிக்கிறார். ஸோ இது சமயம் 12 ராசிகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரத்தில் கிரக கட்டங்கள் எப்படி தெரியுமா, நம்மளாக போய் வாயை கொடுத்து நம்மளாக போய் வம்பளை மாட்டிக்கிறது. அதாவது இந்த படத்துலலாம் காமெடியில் சொல்கிறாங்கல்ல, நீயா எப்படி ஆப்பை தேடி தேடி போய் உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால் ஓரளவுக்காவது நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லாத ஊரில் குடி இருக்காது. உனக்கு நேரம் கிடைக்கும்போது போய் ஒரு தடவையாவது கோயிலுக்கு போயிட்டு தலைக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணி ஓரளவுக்காவது அதாவது கொஞ்சமாவது நமக்கு புண்ணியம் இருக்கணும். அதாவது நான் இன்னொரு விஷயமும் நான் சிறப்பான ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ யாராவது கோயிலுக்கு உங்கள் வீட்டில் போகிறாங்கன்னு பாருங்கள், வச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டில் ஒரு 4-5 பேர் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. இப்போ அம்மா கோயிலுக்கு போய்ட்டு வராங்க, அக்கா கோயிலுக்கு போய்ட்டு வராங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, ஆமாம் எப்போ பார்த்தாலும் என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க, கோயிலுக்கு போயிட்டு வந்து நீ என்னத்தை சாதிச்ச அப்படின்னா, உன்னுடைய கர்மா அவ்வளவுதான், உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இதே அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரதுனால தான் அவங்களுக்கு சில விஷயங்களும் நல்லதா. ஆனால் நீ அவங்கள என்ன சொல்கிற, என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்ன சாதிச்சுட்ட, என்ன பண்ணிட்டா, உனக்கு என்ன பண்ணினது தெய்வம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். உன்னுடைய கர்மா அவ்வளவுதான், உனக்கு அவ்வளோதான் புத்தி, உனக்கு அவ்வளோதான், உனக்கு தெரியறதுக்கு உனக்கு வாய்ப்பு. அதுக்கு மேலே தெரிஞ்சிட்டா தான் நீ நன்னா இருப்பியே. அதனால் இந்த சனி பயிற்சி அப்படின்னும் பொழுது அட்லீஸ்ட் உன்னுடைய ராசி உனக்கு தெரிஞ்சதுன்னு என்ன அப்படிங்கிறத கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் நீ பரிகாரம் செஞ்சுட்டு வந்தேன்னு சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலே மேலே நீ சிறப்பாக இருப்பாங்க. வாங்க மேஷ ராசிலேருந்து மீனராசிக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி நேயர்களை, 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி. இது ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? லாபச்சனி தான் இருந்தாலும் நான் ஒரு சில விஷயத்தை முதல்ல நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கவனமாக மனசில் வச்சுக்கணும். நிதானம் இல்லாதவர்கள் கீழே விழுவார்கள், ஆனால் உங்களுக்கு பிறக்கும் அதிர்ஷ்டம் யாராலும் தடுக்க முடியாது. இதில் 1000 அர்த்தம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவரால் சில விஷயங்கள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சனி ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் ரிதம் மெதுவாகும். மன அழுத்தம், வேலை சுமை அதிகமானாலும் இக்காலம் உங்களுக்கு அதிக தன்னம்பிக்கையை கொடுக்கும். சரியா, நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும். உங்கள் பொறுமை, திடநிலை ஆகியவற்றை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். நிதி விஷயங்களில் கட்டுப்பாட்டுடன் நடந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சில பேருக்கு கொஞ்சம் காசு வந்தாலே ஆடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் பணம் வந்தாலே ஆட்டம் அதிகமாக இருக்கும். அதாவது சில பேர்கிட்ட இருக்கும், ஆனால் நார்மலாக இருப்பாங்க. சில பேர்லாம் கொஞ்சம் பணம் வந்துட்டு அந்த திடீர் பணக்காரங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி இல்லை. அதனால் நிதி விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். புதிய வருமான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அங்கீகாரம், மதிப்பு உண்டு. அதே போல் குடும்ப பாசம் அதிகரிப்பு நிறையா இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் சில விஷயங்கள்லாம் நிறைய நல்லா இருக்கும். நெகட்டிவான விஷயங்கள் செலவு அதிகரிப்பு, மன அழுத்தம், தூக்கமின்மை உண்டு. நண்பர்கள், உறவினர்கள் இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும். கவனமாக இருக்கணும். சரி, வேலை விஷயங்கள் எனக்கு எப்படி இருக்கும், தொழில் விஷயங்கள்லாம் எனக்கு சிறப்பாக இருக்குமா பார்க்கலாம். வேலை பளு அதிகம், ஆனால் உங்களுடைய அவுட்புட் மிக உயர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு தாமதமாகி உயரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு, பின்னர் கிட்டும். அதிரடி பிஸ்னஸ் விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதிரடி டிசிஷன் எடுக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது.
ஃபேமிலி மேரேஜ் லைஃப்லாம் எப்படி இருக்கும்? அதாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் உடல்நிலை கவனிச்சுக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஆனால் விரைவில் அது சரியாகும். திருமணம் தேடுவதற்கு டிலே ஆனால் நல்ல மேட்சிங்கோட நல்ல இடத்துல திருமணம் நடக்கும், நல்ல அமோகமாக இருக்கும். சனி பகவானால் சில பேருக்கு வாகன விபத்து ஏற்படும். ஸோ கவனமாக இருங்க, வாகனத்தில் கவனமாக போங்க, கவனமாக வாங்க. அதாவது சில பழைய தவறுகளை சுட்டி காட்டி ஆணோ பெண்ணோ பிரச்சனைகள் பண்ணக்கூடாது. ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் லவ்வில் இருந்தாலும் சரி. ப்ராப்பர்ட்டி ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா பண பரிவர்த்தனை ஸ்லோவாக இருக்கும். நீண்ட கால முதலீடு நல்ல பலன்கள் தரும். ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் சிக்னேச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி, சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி டபுள் செக் செய்கிறது நல்லது. ஸோ எதுலேயுமே கவனமாக இருங்க. கான்சன்ட்ரேஷன், மாணவ மாணவிகளுக்கு கான்சன்ட்ரேஷன் குறைபாடு உண்டு இந்த சனி பயிற்சியினால். அதே போல் எக்ஸாம்பிள் செகண்ட் அட்டம்ப்ட் தான் ஃபேவரபுளாக இருக்கும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆர்ட்ஸு, ஃபைனான்ஸ், அக்கௌண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கோர்ட் அண்ட் லீகல் கேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு இருந்தால் டிலே மற்றும் ஃபேவரபுளான அவுட்கம் இருக்கும் உங்களுக்கு. புதிய கேஸ் அவாய்ட் செய்கிறது நல்லது சனி பயிற்சிக்கு அப்புறமா. மெடிக்கல் இஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கும் போது சிறுநீரக கோளாறு, மார்பு கை கால் வலி, மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும் ரிஷபராசிக்கு. தினமும் 21 முறை விநாயகர் வழிபாடு, 21 முறை ஆலயம் சுற்றி வர்றது சிறப்பு. நல்லெண்ணெயில் விநாயகருக்கு ஒரு தீபம், சனி பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. கால பைரவருக்கு சனிக்கிழமையில் மாலையில் சனிக்கிழமையில் மாலையில் விளக்கேற்றுறது நல்லது, அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாலையில் விளக்கேற்றுறது நல்லது. அதே போல் நேரம் கிடைக்கும்போது திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க. திருக்கொள்ளிக்காடு சனி பகவான் ஆலயம் போயிட்டு வாங்க. அக்னிபுரீஷோ பொங்கு சனி இப்போ டைம் கிடச்சிதுன்னா போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சனி தடுக்க வந்தாலும் ரிஷபராசின் வெற்றியை எந்த கிரகமும் நிறுத்த முடியாது. இதுதான் என்னோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், என்னோட ஃபைனல் விஷயம் இதுதான். உங்களோட வெற்றியை யாரும் எந்த கிரகமும் உங்களுக்கு தடுத்து நிறுத்த முடியாது. சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிகிட்டே தான் போவீங்க. ஸோ நன்னா இருக்குது, சரிங்களா? கவலைப்படாதீங்க. ரிஷபராசி பொறுத்தளவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் 90% வரைக்கும் நல்லா இருக்குது, 90% வரைக்கும் நல்லா இருக்குது. 10% கொஞ்சம் கவனமாக இருக்குது. சுபம் வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது 2026ஆம் ஆண்டு சனி பயிற்சி பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சனி பகவான் எந்த ராசியில் இருக்காரோ, இப்போ கோச்சார ரீதியாக எந்த ராசியில் இருக்காரோ அதை வைத்து தான் முழுமையான பலன்கள் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நான் இப்போ சொல்லியிருக்கிறது முழுக்க பொது பலன்கள். சில பேருக்கு இந்த பொது பலன்களே ஃபுல்லாக பழிக்கும். எப்படி இருக்கும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் சில பேருக்கு பழிக்கும். சொன்னது சாமி நீங்கள் சொன்னது சரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களாம் சொல்லியிருக்கீங்க. அது சமயம் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எப்போ நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ, நீங்கள் குடும்பத்தில் ஒரு 10 நிமிஷம் நான் ஓய்வாக இருக்கேன், ஒரு அரை மணி நேரம் நான் ஓய்வாக இருக்கேன், இந்த நேரத்தில் நான் என்னுடைய ஜாதகத்தை தெரிந்துட்டால் நான் சாமிக்கிட்ட குருஜிக்கிட்ட நான் பேசினா என்னுடைய ஜாதகத்தை படி நான் சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு அந்த நேரத்தை பயன்படுத்தி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. என் கூட நீங்கள் பேசலாம், உங்களுடைய ஜாதகத்தை பற்றி நீங்கள் பேசலாம், தெரிஞ்சுக்கலாம், அடுத்து என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும், சரிங்களா? சுபம் வாழ்க வளமுடன்.